வெல்கம் டு ஒரு நாள் மட்டும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக மட்டும் தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பம்பர் 95வது குழுக்கள் தான் நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் பம்பருடைய 95வது குழுக்கள். கேம் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னு யாராலுமே கணிக்க முடியாது. இந்த பம்பருக்காக தான் இத்தனை நாளாக ரிசல்ட்டுகளை வந்து ரொம்ப இதாக அடிச்சிட்டு இருந்தான், ரொம்ப டஃப்பாக அடிச்சிட்டு இருந்தான். நேற்று கூட 137 ரிசல்ட்டு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு நம்பர். ரொம்ப இதாக விளையாடிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஆட்டத்தில் நேற்றுனுடைய ரிசல்ட்டே வந்து இன்றைக்கி பம்பர் ரிசல்ட்டாக அடிப்போமா அப்படின்ட்டு ஒரு ரூட் கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அது எந்த மாதிரி நம்பர் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறோம், கெஸ்ஸிங்கில் சொல்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டு வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சிவகுமார் ஆல் போர்டு 3, ஏ போர்டு 1, பி போர்டு 3 கொடுத்து 2 போர்டுமே ஒரு சூப்பரான வெட்டிங் கொடுத்துருக்காரு. சக்திங்கிற ஒரு சி போர்டு மட்டும் 7 சூப்பரான வெட்டிங் கொடுத்துருக்காரு. அவரே வந்து ஏ போர்டும் 1 கொடுத்துருக்காரு. உண்மையிலே 2 போர்டு ஒரு பட்டை கிளப்பியிருக்காரு. பி போர்டு மட்டும் பவரில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லைனா ஒரு சூப்பரான வெட்டிங் ஒரு விழுந்திருக்கோம். நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேற்று அடித்து அதே ஒன்று இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஏபோர்டு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. மறுபடியும் ஒன்றே வந்து ஏபோர்டு வந்துச்சுன்னா எந்த மாதிரி உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு 3 டிஜிட்டில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அது என்னங்கிறது கொஞ்சம் ஸ்கிப் நம்ம பாருங்கள். அடுத்ததாக பி போர்டு பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் வந்திருக்கு. இதில் வந்து பியில் இந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் நம்ம 3 டிஜிட்டில் கொஞ்சம் வேறு மாதிரி நான் கொடுத்துருப்பேன். இந்த பி போர்டு மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொடுத்துருப்பேன். அதனால் போர்டு கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து இன்றைக்கி ப்ளே பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ அது எந்த மாதிரி அமையுங்கிறது நம்ம 3 டிஜிட்டில் தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த 2 இடம் மாதிரி உட்காரலாம், இந்த 3 உட்காராமல் 3 பவர் 8 கூட இடம் மாதிரி உட்காரலாம். அதனால் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் மேட்ச் பண்ணி இது பண்ணாலே போதுமானது. இல்லை இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு கெஸ்ஸிங் ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சி போர்டு பார்த்திங்க அப்படின்னா சி போர்டு 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு 2, 3. இதில் வந்து குறிப்பாக 2க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி 2 இல்லாமல் மறுபடியும் ஆட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்லை அந்த 2 வந்து டபுள் 2ஆக கூட அடிக்கலாம். டபுள்ஸ் 2 டபுள் 2 யாருக்காவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க. டபுள்ஸ் மேட்ச் பண்ணி நான் எங்கேயுமே தரல. அப்படி யாராவது டபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க. 3 வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக தான் கொடுத்துருக்கேன். இப்போ 3க்கு வாய்ப்புகள் வந்து நம்ம 3 மேட்ச் பண்ணி எதுவுமே நம்ம கொடுக்கல. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வர மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏபிபிசிஏசி இந்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்ச் பண்ணி இங்கே ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியில் 33, 22, 42, 62 பெரிய
வித்தியாசம் இல்லை. 2 இதில் மேட்ச் பண்ணி 2ஆம் நம்பர் மேட்ச் பண்ணி எந்த மாதிரிலாம் அமையும் அப்படிங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இதே நம்பர் தான், இதில் இருக்கிற ஒரு 2 நம்பர் தான் 3 டிஜிட்டில் நான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இது வந்து உங்கள் திசைகளில் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த 4 நம்பர் தான் நம்ம கிஸ்கில் வந்துருக்கு. அடுத்ததாக ஃபாலோவிங் நம்பர். ஃபாலோவிங் நம்பர் இருக்கிற ஒரே ஒரு நம்பர், இந்த ஒரு நம்பர் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் கடைசி வரைக்கும் இந்த ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கிட்டத்தட்ட எல்லா நம்பருமே அடிச்சிட்டோம். நம்ம இந்த மாதம் கொண்டு வந்த எல்லா நம்பருமே அடிச்சிட்டா. என்ன ஒரு ஃபுல் வின்னிங் இல்லை, எல்லாமே ஒரு நம்பரில் போகுது. இந்த ஏபிபி பவரில் போகுது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம், இதாவது ஒரு ஃபுல் வின்னிங் அடிக்கிறானான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் உங்கள் கையில் இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு நம்பர் இத்தனை நம்பர் அடிக்கலை, இது அடிக்க போகிறானா அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டு அடித்த நம்பர்லாம் இருக்குது. அதனால் வந்து எவ்வளோ போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த ஒரு நம்பர் அட்லீஸ்ட் பிசி பாஸ் ஆனால் ஏதோ ஒன்று கிடைக்கும் இல்லையா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அடுத்ததான் பெஸ்ட்டு 3 டிஜிட் வாங்கும்போது பாருங்கள், இந்த பியில் மாற்றி அமைச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பியில் மாற்றி அமைச்ச நம்பர் 4ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும். இந்த 4, 6 அங்கே கொடுத்துருக்க மாட்டோம் போர்டு கிசிங்கில். இங்கே வந்து 142, 862 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் டைரெக்டாக 3 டிஜிட்டாக ப்ளே பண்ணாலும் சரி, இல்லை ஏபிபிசிஎஸ்சியாக பிரித்து வச்சு ப்ளே பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். மொத்தத்தில் இன்றைக்கி ஆட்டத்தில் 2க்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிங்க. அடுத்ததாக ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 2க்கு பவர் 7 அந்த மாதிரி யாருக்காவது உங்கள் கிஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்க. மற்றபடி நான் வந்து 2 மேலே தான் இன்றைக்கி ரொம்ப குறியாக இருக்கேன். பார்ப்போம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் 2ஆம் நம்பருக்கு தான் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. 2 மேட்ச் பண்ணி இப்போ நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்களை, ஆரம்பத்தில் நம்ம சொன்ன விஷயங்களை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி விளையாடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். மற்றபடி உங்களுடைய விருப்பம். அது என்ன மாதிரி ஏபிபிசிஎஸ்சி அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை 3 டிஜிட் அப்ளை பண்ணாலும் சரி, உங்கள் இஷ்டம். அதை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.